இவ்வளவு நாட்களாகவே நம்ம அனைவரும் இந்த சிஜேபி கட்சியோட இந்த புதிய வருகையை வச்சு எல்லாமே பாராட்டிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பிஜேபி எந்த சதி திட்டங்களையும் மாணவர்களுக்கு எதிராகவும் தேசிய நலனுக்கு எதிராகவும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அது எல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு மாணவர்கள் வந்துட்டாங்க. ஜென்சி புரட்சி வெடிச்சிச்சுன்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டே வந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பார்வையில இருந்து சற்று விலகி இந்த ஒயர் நெட்வொர்க்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வெளியாகுது. இந்த ஆர்டிகலை எழுதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வித்யா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் இந்த கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது ஒருவேளை இந்த கட்சிக்கு பின்னாடி பிஜேபி இயங்குறாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். உண்மையாவே சிஜேபியை பிஜேபி இயக்குறாங்களா, எதற்காக இந்த சந்தேகம் என்பது வருது, இல்ல இவங்களுக்கு நிதி எங்கிருந்து வந்தது தொடர்பான அனைத்து தகவலையும் இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த சந்தேகம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே மோடி அரசை பார்த்து பல்வேறு நியாயமான கேள்விகளை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இங்க கல்வி சரியாக வரமாட்டுதுன்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு விஷயங்களை தனது கோபங்களை முன்னிறுத்தி அமைதியான ஒரு வழியில போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. ஆனா சந்தேகம் என்பது எங்க எழுதுன்னு பாத்தீங்கன்னா சிஜேபி கட்சியோட அபார வளர்ச்சியில தான் இருக்கு. இந்த கட்சியை பொறுத்தவரையுமே மே 15ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வேலையற்று இருக்கும் இளைஞர்களை வர்ணிக்கத்திற்காக கரப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை கேட்டுட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய அபிதீப் ஜிகே என்ற ஒரு இளைஞர் என்ன பண்றாருன்னா, ஒரு நையாண்டித்தனமாக அவர் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போறாரு. உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து கரப்பாம்பூச்சிகளும் ஒன்றிணைந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நையாண்டித்தனமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த அமைப்பு பின்னாடி பல்வேறு இளைஞர்கள் மில்லியன் கணக்குல இணைறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு அமைப்பாகவே மாறுது. ஒரு சிஜேபின்ற கட்சியை கொண்டு வராங்க. எங்க இருந்து இந்த சந்தேகம்னா, பிஜேபியை விட காங்கிரஸ் விட அதிகமான ஃபாலோவர்ஸை இந்த அமைப்போட இந்த பக்கங்கள் பெறுகிறார்கள். என்னன்னா 22 மில்லியன் கிட்ட இவங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமா போயிட்டே இருக்கு. இவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினரோட எண்ணிக்கை என்பது 1.1 மில்லியன் அளவுக்கு போகுது. சோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா காங்கிரஸை விட பிஜேபியோட ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை இவங்க பெறுகிறார்களே. இந்திய அளவுல மட்டுமே இல்லாம இந்த 2.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவரோட அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான உறுப்பினர்கள் ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தோம்னா உண்மையாகவே இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலே எந்த ஒரு அமைப்பும் இந்த அளவுக்கு இவ்வளவு விரைவாக இவ்வளவு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை அவங்க கிளப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அமைப்பு இவ்வளவு அபாரமாக வளர்கிறாங்களே, இவங்களை தடுக்கக்கூடிய வேலைகளை ஏன் பிஜேபி முன்னெடுக்க மாட்டுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. எதற்காக இந்த கேள்வினா, சமீபத்துல இந்த சிஜேபி அமைப்பு உருவாக்கப்பட்டு 22 நாட்களே பார்த்தோம்னா ஜந்தர் மந்தர்ல மாணவர்களுக்கு எதிரான சதித்திட்டங்களுக்கு எதிராக இப்ப நீட் தேர்வுகளை முறைகேடு நடக்குது, சிபிஎஸ்இ தேர்வுல முறைகேடு நடக்குது, ஏதாவது தேர்வுகள் நடக்குதுன்னா அதுக்கான வினாத்தாள் கசியப்படுது. இப்படி பல்வேறு திட்டங்களை முன்னிறுத்தி இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான பதவி விலக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த போராட்டம் அமைதியான முறையில தங்கு தடையின்றி ஜந்தர் மந்தர்ல நடைபெறுது. அதனால இங்க இருந்தும் அந்த கேள்வி பார்க்கப்படுது. பொதுவாக டெல்லியில ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கணும்னா, ஏன் இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா 7 நாட்கள் முன்னாடியே அவங்க அனுமதி வாங்கணும். ஆனா இந்த வாட்டி இவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு 7 நாள் முன்னாடிலாம் இவங்க ஒண்ணும் அந்த அனுமதி எல்லாம் வாங்கல. இவங்களுக்கு உடனடியாக நீங்க காவல்துறை வரையும் நீங்க இந்த மாதிரி அனுமதி எல்லாம் வாங்க வேணா, நாங்களே அனுமதி கொடுத்துருவோன்ற மாதிரி ஸ்மூத்தா இந்த விஷயங்கள்லாம் போகுது. அதன்படி அமெரிக்கால இருந்து அபிதீப் ஜிகே டைரக்டா டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வராரு. அங்க இருந்து ஸ்மூத்தாக ஜந்தர் மந்தருக்கு போறாரு. அங்க அந்த போராட்டம் அமைதியான முறையில நடைபெறுது. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி இந்த வலதுசாரி அமைப்புகளும் உள்ள கோஷம் எழுப்புறாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் என்ன பண்றாங்கன்னா ஜெய் பீம் சொல்லிட்டு அவங்களும் கோஷம் எழுப்புறாங்க. சோ இந்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய வேலைகளை யாராவது இயங்குனாங்கன்னா அவங்களையும் போலீசார்கள் கைது செய்யறாங்க. சோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒருவேளை பிஜேபி இவங்களை பின்னின்று இயங்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸோட ஒரு ரீப்ளேஸ்மெண்டாக தான் சிஜேபி கட்சியை பிஜேபி பாக்குதோ. இப்போ வரையும் பார்த்தோம்னா அவங்களோட கொள்கையில கரெக்டா இருக்கிறாங்க. ஏன்னா அபிதீப் ஜிகே டெல்லியில இறங்கும் போதே அம்பேத்கரோட இந்த சுயசரிதை புத்தகத்தோட வராங்க. அவங்க ஒரு முற்போக்கு அமைப்பா தான் செயல்படுறாங்க. யாரை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அவங்களுக்கு எதிரான போராட்டங்களை நேரடியாக வைக்கிறாங்க.
ஆனா வருங்காலத்துல இவங்க ஒரு பெரிய அமைப்பாக வந்து வளர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்களை கைப்பற்றக்கூடிய வேலைகளை பிஜேபி கண்டிப்பாக முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லி பலராலும் பேசப்படுது. ஏன்னா 2011 காலகட்டத்துல அண்ணா ஹசாரே ஐஏஎஸ் அமைப்பை வந்து ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை நிலைக்குலை வைப்பதற்கான ஒரு அமைப்பாக ஐஏஎஸ் பார்க்கப்பட்டுச்சு. அதனால அந்த அமைப்பு வளருவதற்கான அனைத்து வேலைகளையுமே ஆர்எஸ்எஸ் பார்த்தாங்க, நிதி ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற தகவலை இவங்க அந்த ஆர்டிக்கல்ல கொடுக்குறாங்க. ஏன்னா எதற்காக இந்த ஐஏஎஸ் அமைப்பை வந்து அண்ணா ஹசாரே தொடங்குறாருன்னா டெல்லியில வந்து காங்கிரஸுக்கு எதிரான அனைத்து மக்களையும் இந்த அமைப்பு திரட்டுது. சோ இந்த ஐஏஎஸ் அப்படின்றது என்னன்னா இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன். சோ இது டைரக்டாவே பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக இந்த ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அமைப்புல இருந்தக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த அமைப்புல இருந்து பிரிஞ்சு வந்து தனியாக ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த வருடமே பார்த்தோம்னா இங்க இந்த ஐஏஎஸ் அமைப்பு கொண்டு வராங்க, ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்படுது. சோ இது ரெண்டுமே உருவான அதே காலகட்டத்துல குறுகிய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. அதனையொட்டி அடுத்தடுத்து 2 முறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறாரு. ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லி ஆள்றாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது இவ்வளவு நாளாகவே டெல்லி ஆட்சி செஞ்சு வந்த காங்கிரஸ் இப்படி ஒரு ஆம் ஆத்மி கட்சி வந்து அப்புறமா ஐஏஎஸ் அமைப்பு வந்து அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சியை வந்து கதையை முடிக்கப்பட்ட ஒரு வேலையாக இந்த ஐஏஎஸ் அமைப்பு உள்ள வருது. சோ பிஜேபிக்கு இது ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக இருக்கு. சோ நாங்க வந்து போட்டியிட்டு உங்களை கஷ்டப்பட்டுலாம் அந்த காங்கிரஸை கலைக்கணும்னு இல்ல, மற்றொரு அமைப்பு வந்ததாலே நீங்க வந்து சீர்குலைஞ்சு போயிட்டீங்களே, அதனால அந்த அதே விஷயத்த மறுபடியும் சிஜேபி வச்சு பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஐஏஎஸ் அமைப்புல இருந்து வெளியே வரும்போது அவர் என்ன மாதிரியாக செயல்பட்டாரு அதே முன்னெடுப்புல தான் இன்னைக்கு இந்த சிஜேபி கட்சி முன்னெடுத்து வைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த அமைப்புல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வரும்போது ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வரணும்னா அவங்களோட தொண்டர்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்பு மூலியமாக சில கருத்துக்கள்லாம் கேட்பாரு. சோ அன்னைக்கு வந்து அது ஒரு தொலைபேசி அழைப்புலாக இருந்துச்சு, இன்னைக்கு அதுவே வந்து ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கு. சோ ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2 பேருமே வந்து ஆளுகின்ற அரசை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இதே மாதிரிதான் ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு முன்னெடுப்பை வந்து அங்க கையில் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அடுத்த அண்ணா அன்சாரி அமைப்பா தான் இந்த சிஜேபி இருக்கா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலும் எல்லாருமே பேசிட்டு வராங்க. ஆனா நம்மளோட பார்வையில பார்த்தோம்னா அன்னைக்கு அந்த போராட்டம் தங்கு தடையின்றி நடைபெற்றுச்சுல, அதனால மட்டுமே பிஜேபி உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு அபிதீப் ஜிகேவை கைது செஞ்சிருந்தா உணர்வு பூர்வமாக இன்னும் அந்த இளைஞர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓகே நம்ம தலைவரை வந்து அவங்க கைது செஞ்சுட்டாங்க, இன்னும் வீரியமாக அவங்க செயல்படுவாங்க, இந்தியா முழுவதும் என்ன கலவரம் நடக்கும் தெரியாது, அதன் காரணமாக அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். மற்றொரு புறம் இதை யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க, எல்லாருமே அரசு மீது ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. சோ உடனே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்களோட பிரஷர்ன்றது கம்மியாகும். ஓகே நான் கோபத்துல இருந்தேன், ஒரு போராட்டம் நடந்துச்சு, நான் கொட்டி தீர்த்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு அவங்க அமைதியா இருப்பாங்க, எந்த ஒரு பதட்டமே இல்லாம இருக்கும். அந்த பீரியட்ல நம்ம என்னென்ன தப்புலாம் செஞ்சோமோ அதை வந்து மாத்துறதுக்கான மறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நம்ம முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பிஜேபி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம். சோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்ற காரணத்தை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையுமே இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்தவரையுமே இந்த அமைப்பு என்பது ஒரு சரியான ரூட்ல போயிட்டு இருக்காங்க. யாரை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அவங்கள நோக்கி கேள்வி கேட்கிறாங்க, எல்லா விஷயங்களுமே கரெக்டான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. ஆனா அச்சம் என்பது எங்க வருதுன்னா இவங்களை பின்னிருந்து இயக்குவது யாரு? இவங்களோட கட்சி என்பது ஒரு அபாரமான ஒரு முறையில வளர்ந்துருக்காங்க. கொஞ்ச நாளே பார்த்தோம்னா 22 மில்லியன் கிட்ட இவங்க ஃபாலோவர்ஸ் எட்டுறாங்க. அதுவும் கொஞ்ச நாளையே அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு 1.1 உறுப்பினர்களும் வந்து சேர்றாங்க. அதனால எல்லாருமே வந்து தனது சந்தேகத்தை எடுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த கட்சி உள்ள வளர்ச்சியோட்டு போயிட்டு இருக்காங்க, சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல பிஜேபி தனது சொந்த ஆதாயங்களுக்காக இந்த அப்பாவி மாணவர்களை பயன்படுத்தி கொள்வார்களோ அப்படின்ற அச்சத்துலதான் எல்லாரும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிகளை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அன்னைக்கு ஆட்சி அமைக்கும் போது தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்தாரு. ஆனா கொஞ்ச நாளே பார்த்தோம்னா நான் உங்களை எதற்காக உங்களை இறக்கி விட்டோமோ அந்த வேலை எங்களுக்கு முடிஞ்சிச்சு, அதனால உங்க ஆட்சி எல்லாம் போதுன்ற மாதிரி 2 வெற்றிகளை கொடுத்து விட்டு இந்த மாதிரி சிபிஐ கைக்குள்ள வச்சுட்டு இடி ரெய்டு அனுப்புறது, போலியான மதுபான ஊழல் வழக்குல அவரை உள்ள தள்ளுறது தொடர்பான அனைத்து சதி திட்டங்களையும் வந்து பாஜக பண்ணதாக அவங்க ஆர்டிக்கல சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எப்படி மூவ் பண்ணாங்களோ அதே மாதிரியாக இந்த சிஜேபியை கொண்டு போய் விட்டுருவாங்களோ. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு மாணவர்கள், தனக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, சோ நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சேன், எனக்கு தேர்வுல வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு, என்னோட எதிர்காலமே கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து
ஒரு அப்பாவி மாணவர்களாக இருக்கிறாங்க. சோ இவங்கள எந்த நிமிஷத்துல வேணா பிஜேபியோ இல்ல ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து ஒரு தவறாக வழி நடத்தி இந்த கட்சியை கைப்பற்றி விடுவார்களோ அப்படின்ற அச்சத்துல எல்லாருமே தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டே வராங்க. அதனாலதான் சிஜேபி என்பது ஐஏஎஸ் அமைப்போட மற்றொரு உருவம். சோ ஐஏஎஸ் அமைப்போட 2.0 வெர்ஷனாக தான் சிஜேபி எல்லாம் தொடர்ந்து சித்தரிச்சுட்டு வராங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ அவங்களோட நடைமுறை என்பது என்ன ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே சரியான ஒரு விஷயமாக இருக்கு. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல எதிர்காலத்துல அவங்க என்ன மாதிரியாக செயல்பட போகிறார்கள் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். மற்றொரு விஷயம், இவங்களுக்கு எங்க இருந்து நிதி வருது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னா வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வீரியமான ஒரு பெரிய ஒரு அமைப்பாக மாறிட்டாங்கன்னா இவங்களை ஒடுக்குவதற்கான அனைத்து வேலைகளையுமே பிஜேபி முன்னெடுத்து வைப்பாங்க. சோ அப்படி பிஜேபி ஒடுக்கும் போது அந்த அடக்குமுறைகள் இருந்து மீள்வதற்கான என்ன திட்டங்களை இந்த சிஜேபி கைவசம் வச்சிருக்கிறாங்க, இது குறித்தான பல்வேறு கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.